Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த பிஸ்கெட் நாட்ல இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து நார்மல் நாட்ல வந்திருக்கும். மேல வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒயர் வந்து கிராஸ்ல வர மாதிரி போட்டுருக்கோம். இந்த கூட போடுறதுக்கு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு ரோல் ஒயரும் ப்ளூ கலர்ல ஆஃப் ரோல் ஒயரும் தேவைப்படும். மொத்தம் 1.5 ரோல் ஒயர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்ச் பேக்குக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த சைஸ் வந்து. சரி வாங்க இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 7.5 அடியில் 20 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண ஒயர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல அந்த ஒயரில் ஒரு 1/2 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ கட் பண்ண 20 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 3 லைனும் போடணும். மொத்தம் நம்ம 8 லைன் வந்து அடி போடணும். 8 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க அடி போட்டு முடிச்சாச்சு. சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் கீழே 3 லைன் மொத்தம் 8 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம 4 ஒயராக எடுத்து முடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் பாருங்கள். சைடில் நம்மளுக்கு மொத்தம் 8 ஒயர் இருக்கும். இந்த 8 ஒயரை நம்ம 4 ஒயராக எடுத்து முடி போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கலாம். இப்போ சைடில் இருந்த 8 ஒயரையும் பிரித்து நம்ம 2 முடி வந்து போட்டிருக்கோம். பாருங்கள் 2 முடி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 ஒயர் இருக்கும். இந்த 20 ஒயரையும் நம்ம 4 ஒயராக எடுத்து முடி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கலாம்.
இப்போ அதுக்கு அடுத்த 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த 4 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 4 ஒயரை எடுத்து முடி போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ 20 ஒயரையும் 4 ஒயராக பிரித்து முடி போட்டோம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 முடி வந்திருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லேயும் நம்ம 4 ஒயராக எடுத்து முடி போட்டுடலாம். இந்த எல்லா பக்கத்துலேயும் முடி போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 பக்கத்துலேயும் முடி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முடியிலையும் நம்ம ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த முடி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கழட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதில் 4 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 4 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ 4 ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு முடி ஒயரில் ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2வது முடி எடுத்து நான் கழட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம ப்ளூ கலர் ஒயரை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 4 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, 4 ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ 2 முடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வது முடியை வந்து கழட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 4 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம்.
பாருங்க 4 ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட்டாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 முடியில் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற முடியிலையும் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது எல்லா முடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட் நாட் வந்து போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 4 பிங்க் கலர் ஒயரையும் எடுத்து நான் பிஸ்கெட் நாட் போட போகிறேன். நம்ம கிராஸாக இருக்கும்போது பிஸ்கெட் நாட் போடுறது ஈஸி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயருமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற 4 ஒயரையும் வச்சு நான் வந்து பிஸ்கெட் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஒரு லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயர் ஸ்ட்ரைட்டாக வரும். அடுத்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கிராஸில் வரும். பாருங்க, இப்போ நாட் போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒயர் டைட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த 4 பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் வச்சு அதே மாதிரியே பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2வது நாட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 2 பிஸ்கெட் நாட் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இருக்க 4 பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 3வது நாட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இருக்க 4 பிங்க் கலர் ஒயரையும் எடுத்து பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இப்போ நம்ம மொத்தம் 4 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற பிங்க் கலர் ஒயர்லலாம் நம்ம பிஸ்கெட் நாட் வந்து போட்டு வரலாம். ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போது சுற்றி எல்லா பக்கத்துலேயும் பிங்க் கலர் ஒயரில் நாட் போட்டு முடிச்சிட்டோம் பிஸ்கெட் நாட்டு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.